சென்னை உயர்நீதிமன்றத்துல ஏதோ தவறு நடக்கிறது என கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பான பிரச்சனையில தமிழக அரசின் ஒரு நபர் ஆணையம் மற்றும் சிறப்பு புலனாய்வு குழு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டு இருந்தது. இந்த மனு உச்சநீதிமன்றம் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. ஒரு நபர் ஆணையம் தொடர்ந்து விசாரணை நடத்த அனுமதிக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. கூட்ட நெரிசல் சம்பவங்களை எதிர்காலத்தில் தடுக்க விதிமுறைகள் வகுப்பது, பரிந்துரைகள் வழங்குவது ஆகியவற்றுக்காக மட்டுமே ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கு. இதனை கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க. கரூர் நெரிசல் வழக்கில் எல்லாமே நியாயமாகவும் பாரபட்சமின்றியும் இருக்க வேண்டும் என விரும்புவதாக நீதிபதிகள் கூறியிருக்காங்க. வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு மற்றும் குற்றவியல் ரிட் மனுவாக பதிவு செய்யப்பட்டது என்பது பற்றி சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிக்கையை படித்து பார்த்ததாகவும் நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க. அங்கு ஏதோ தவறு நடக்கிறது, உயர்நீதிமன்றத்தில் நடப்பது எதுவுமே சரியாக இல்லை, அதை தாங்கள் பார்த்துக் கொள்வோம் என குறிப்பிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளரையும் ஒரு தரப்பாக சேர்க்க உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே வழங்கப்பட்ட இடைக்கால உத்தரவில் மாற்றங்கள் செய்ய முடியாதுன்னு நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க.